திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில். ஒரு விவசாயி காலையில ஆரம்பிச்சு இரவு 10 மணி வரைக்கும் வயக்காட்டுல கிடக்குறான், கழநீர் கிடக்குறான், களத்து மேட்டுல கிடக்கான். அவனுக்கு பாம்பு கடிக்குது, பள்ளி கடிக்குது, அவன் சொல்லனா துயரத்துக்கு இருக்கிறான், கொட்டுற மலையில கிடக்குறான், கொளுத்துற வெயில்ல கிடக்குறான். அவனை பாதுகாக்கிற யாரு பாதுகாக்கணும்? விவசாயிகள் பாதிக்கப்படும் போதுல, விவசாயிகள் நசுக்கப்பட போகும்போது, விவசாயிகள் இந்த அரசாங்கத்தை கோரிக்கை வைக்கும் போதுல இந்த உண்மைத்தன்மையை ஏன் அரசாங்கத்துக்கு நீங்க ஊடகவாதி? எவன் ஒருத்தன் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறானோ அவனுக்கு தான் அந்த பணத்துடைய அருமை தெரியும். அப்பதான் அவன் பணத்தையும் காப்பாற்றுவான், தண்ணியும் காப்பாற்றிக்குவான். நீ எந்த வேலை வேணாலும் செய்யலாம். அந்த வேலையை நீ முதல்ல காதலிக்கணும், உழைக்கணும். அப்புறம் நீ தான் அதுல ராஜா. விவசாயத்தை பத்தி எங்க அப்பா ஒன்று சொல்லுவாரு, மண்ணை வச்சு சோறு தின்றவன் எதுக்கும் பயப்பட மாட்டான், யார்கிட்டையும் கை கட்டி நிற்கவும் மாட்டான்னு ரொம்ப கர்வமா சொல்லுவாரு. அதெல்லாம் கேட்டு வந்தாலும் என்னமோ தெரியல, விவசாயத்து மேல ஒரு தனி ஈடுபாடு. வேற எந்த வேலைக்கு போனாலும் இதுல கிடைக்கிற சந்தோஷம். திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று. சொல்கின்றது பூவோடு பேசாத காற்றின்ன காற்று ஒரு பூஞ்சோலை கேட்கின்றது. ஒன்னு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ, நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான்.